சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்துலலாம் விளையாடின மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா யூசி செஸ்ஸில் சுற்று 6லிருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்தில் ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் ரிச்சர்ட் ராப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி ப்ரக் வந்து ஒயிட்டு. ஐ திங்க் இந்த கேமை நம்ம வந்து ரிச்சர்ட் ராப்போர்டோட சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். கேம் வந்து அவர் D4 ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் அதே போல் நிறைய பேர் வந்து ரிச்சர்ட் ராப்போர்ட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இன்கேஸ் அவரை பற்றி தெரியணும் அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவான பிளேயர். எப்படி சொல்கிறது, ரீசெண்டாக கூட ஒரு 1 இயர் பேக் ஆர் ஸோ மேக்னஸை கூட பீட் பண்ணியிருந்தார் கிளாசிக்கல்லையோ ரேப்பிடில் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம எதிர்பார்க்காத நகர்வுகளை வந்து விளையாடக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவருடைய வித்தையை வந்து இங்கே இந்த கேமில் வந்து காமிச்சிருக்கிறாரு. எப்படின்னா ஒரு கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் போயிருக்காரு. C4 G6 அண்ட் தென் பான் டு F3. இன்ஃபேக்ட் பான் டு F3ல இந்த இது வந்து ஜாமிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கிங்ஸ் இண்டியனில். ஸோ பிஷப் G7 E4 இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் இது. அண்ட் தென் D6 பின் அதுக்கப்புறம் நைட் C3. இப்போது ஒயிட்டோட பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிளான் தான். பிஷப் E3 குயின் D2 அண்ட் தென் குயின் செட் கேசல், அடுத்து H4 H5 அண்ட் தென் G4 G5. எப்படியாவது H5ல ஓப்பன் பண்ணிவிட்டு கிங் சைடில் அட்டாக் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது பிளாக் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னா, ஸோ அவர் பண்ணுறத பாருங்கள். ஸோ கேசல்ஸ் அது வரப்போகுதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் கிங் சைடில் கேசல் பண்ணுறாரு. வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் G2 அண்ட் தென் A6. ஸோ A6 அப்புறம் நைட் E2க்கு அப்புறம் A6ஓட ஐடியா என்ன அப்படின்னா B5 எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி. பிஷப் E3 அதுக்கப்புறம் நைட் BD7. இன்னும் அவசரப்படல, எந்த பானையும் அவர் இன்னும் நகர்த்தலை. ஜஸ்ட் அப்படியே பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா பீசஸை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காரு, அதாவது கோஆர்டினேட் பண்ணுறாரு. அண்ட் தென் குயின் டு D2. குயின் டு D2க்கு அப்புறம் இங்கே வந்து H4 வரப்போகுது, அடுத்து H5யும் வரப்போகுது. பட் இங்கே இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அவருடைய ஹியூஜ் சென்டரை வந்து தாக்குறாரு. ஸோ B5க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சிம்பிளாக அதை டிஃபெண்ட் பண்ணவும் செய்யலாம். டேக்ஸ்னு சொல்லி B5 வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் தென் பான் டு C5 விளையாடலாம். நீங்கள் இந்த பொசிஷனை வந்து நம்ம ஏதாவது நமக்கு நல்லதாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு E5 ஸ்கொயர் போகும். நீங்கள் வெட்டினீங்கன்னா அடுத்து வெட்டுன்னு சொல்லி நீங்கள் வெட்ட மாட்டீங்க. வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து இப்போ பிளாக்குக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அதே போல் இந்த ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு ஒயிட்டுக்கு சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. இந்த பொசிஷனில் டேரெக்டாக ஆடவும் முடியாது. இந்த நைட்டு பின்னில் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஈவன் நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு லெட்ஸ் ரூக் D1 அண்ட் தென் குயின் டேக்ஸ் D2 செக், ரூக் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் B8 விளையாடலாம். ஸோ பேக் ரேங்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஓப்பனிங்லேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் எல்லாமே இந்த கிங்ஸ் இண்டியன் செட்டப்பில் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து விளையாடுறது ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது பிளாக்குக்கு, நீங்கள் இந்த மாதிரி B3 விளையாண்டிங்கன்னு சொன்னால். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, H4 ஆடுறாரு. H4க்கு அல்லது இங்கே 2 பான் 2 டைம் கேப்சர் பண்ணாமல் ஒரு பான் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா C6 கிக்கிங் த நைட் அண்ட் தென் பான் டு E5. ஸோ உங்கள் சென்டரை கொலாப்ஸ் பண்ணுறது தான் ஐடியா. நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிங்க அப்படின்னா தென் நைட் B6 போகலாம். ஐடியா என்ன அப்படின்னா பிஷப் பேரை கெயின் பண்ணுறது. ஸோ இதுதான் ஓப்பனிங்கில் கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ். பட் இதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங்கில் பெருசாக டிஸ்கஷன் பண்ண எதுவும் இருக்காது. டேரெக்டாக நம்ம மிடில் கேம் போயிடலாம் வேகமாக. ஸோ H5 ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் செட் கேஸ்லிங். அண்ட் இந்த பொசிஷனில் நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி விளையாட வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய ஃபாலோ அப் எதுவும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நைட் டேக்ஸ் G4க்கு அப்புறம் பிளாக் இஸ் வின்னிங் பொசிஷனை கூட அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குயின் செட் கேஸ்லிங் பொறுமையாக விளையாடுறாரு. தென் E5க்கு அப்புறம் D5. இப்போ இந்த ஸ்கொயர் நமக்கு கிடச்சதை பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நைட் டு B6 த்ரெட்னிங் C4. அப்போ வந்து பிஷப் பேரை கொடுத்துட்றாரு. C5 வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே கேப்சர் பண்ணதுனால A5லும் ஓப்பன் ஆகிடுது. என்னென்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும்போது 2 பான் வீக்னஸ், டபுள் பான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட நீங்கள் லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A5லையும் ப்ரெஷர் வரப்போகுது, C5லையும் ப்ரெஷர் வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரகுக்கு நிறையா வீக்னஸஸ் இருக்குது லாங் ரனில். பட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் நவ். கிங் B1 பான் டு B4 அண்ட் தென் நைட் டு B5
நைட் டெக்ஸ் D5. ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு டெம்பரரியாக. இந்த நைட் டெக்ஸ் D5ஓட ஐடியா என்ன அப்படின்னா, டெக்ஸ் D5க்கு அப்புறம் பிஷப் F5 செக்கு, கிங் A1 அண்ட் தென் ரூக் டு A4. இங்கே நீங்கள் வந்து இவரோட கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து இந்த நைட் டெக்ஸ் D5 பார்த்தோம் இல்லையா, நம்பவே முடியாத மாதிரி விளையாடுவார். சொன்னார் இல்லையா, ரொம்ப க்ரியேட்டிவாக விளையாடுவார். கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சதுரங்க வீரர் வந்து ரிச்சர்ட் ராப்போர்ட்னு சொல்லுவோம். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிறைய மூவ்ஸுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மூவ் கிட்ட ஒன்லி மூவ்ஸ் விளையாடுவார். அதாவது இதை மட்டும் நீங்கள் விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபாலோஅப்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை எவ்வளவு துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. ஸோ பிஷப் F5 செக், கிங் A1, ரூக் A4 எல்லாமே டாப் மூவ், அதாவது ஒன்லி மூவ்ஸ். நைட் டு C1 போயிட்டு இங்கே இந்த ப்ரெஷர் வந்து என்னென்னா, குயின் A8 வந்துட்டு இங்கே செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் C1 போட்டு இது பண்ணுறாங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். குயின் டெக்ஸ் D5 விளையாடலாமா? குயின் டெக்ஸ் D5னா பிஷப் E6, குயின் வில் மூவ் அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் A2. அதனால தான் வந்து டெக்ஸ் D5, பிஷப் F5, கிங் A1, ரூக் A4, நைட் டு C1 அண்ட் தென் இந்த ஐடியாக்காக அதை விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் டு G3 விளையாட முடியுமா? ஜஸ்ட் சேசிங் த பிஷப் அவே அப்படின்னு பார்த்தோம்னா குயின் A8. உங்களுக்கு இந்த பிஷப்பை வெட்ட நேரம் இருக்காது. வெட்டினீங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு A2 செக்கு, கிங் B1 அண்ட் தென் ரூக் A1 செக்கு, கிங் C2 அண்ட் தென் குயின் டு A4 செக்குன்னு உங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக துரத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ கிங்குக்கு ஆக்சுவலாக எஸ்கேப் ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. B3 விளையாடிங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் போயிடும் மோஸ்ட்லி. ஸோ கிங் டு D3 ஆடினீங்கன்னு சொன்னால் தென் ரூக் டெக்ஸ் D1 கேம் ஓவர். ஸோ அதனால் நைட் டு C1, குயின் டு D7, அந்த நைட்டுக்கு ஒரு ப்ரெஷரு. அதுக்கப்புறம் பிஷப் டு C4 விளையாடுறாரு. ஸோ பிஷப் C4க்கு அப்புறம் பிஷப் ரூக் C8. ஏன்னா ஜஸ்ட் அதை அப்படியே வெட்ட பார்க்குறாரு ஃப்ரீயாகவே. ஸோ அதனால் குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் பான் டு E4. இந்த பிஷப்போட டயகனலை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. இந்த 2 பானுமே பேசிக்காக வந்து பின்னில் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஷப் டு B3. அண்ட் இந்த பொசிஷனில் ரொம்ப சிம்பிளான மூவ். F இன்ட்டு E4 அடித்தோடனே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கீவருக்காக இதை பண்ணலை. ஸோ அது பண்ணோம் அப்படின்னா பிளண்டரு. சரிங்களா? ஸோ இங்கே என்ன மூவ் அப்படின்னா பான் டு B3. இந்த பான் B3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேரியேஷன்லையும் இந்த பான் B3 அவ்வளோ ரொம்ப முக்கியமான டாக்டிக்கல் மூவ், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்பின். அகெயின் நம்ம க்ரீடியாக வெட்டினோம் அப்படின்னா தென் ரூக் டெக்ஸ் A4 இருக்குது. அல்லது பிஷப் டெக்ஸ் B3 ஆடி நம்ம ரூக் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ரூக் இன்ட்டு E4 விளையாட முடியும். இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் தான். ஸோ அந்த காரணத்தினால அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் அட்டாக் பண்ணோடனே அவர் ரூக்கை வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வெட்டிடுறாரு. E இன்ட்டு F3. ஏன்னா குயின் அட்டாக்ல இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ G இன்ட்டு F3 அண்ட் தென் ரூக்கை மூவ் பண்ணி இங்கே டபுள் அட்டாக் பண்ணுறாரு. டபுள் அட்டாக் பண்ணோடனே திரும்பவும் சிம்பிளாக வந்து பிஷப் C4 போடுறாரு. இப்போ இது வரைக்குமே நீங்கள் பார் மேலே போயோ கீழே போய் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த பொசிஷனில் பிஷப் C4 வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பார் வந்து மேலே போகுது. ஏன்னா இந்த பொசிஷனில் ப்ரக் வந்து கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன் இருக்கார். பட் அகெயின் ஒன்லி மூவ் அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன மூவ் அப்படின்னா பிஷப் C2 ப்ரில்லியண்ட்டான ஒரு ரீமனூவரிங் வந்து பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல இது பிளண்டர்னு சொன்னீங்க. அப்போ சரியான மூவ் எதுவாக இருக்கும் அப்படின்னா நைட்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது. இந்த நைட்டுக்கு ப்ரெஷர், ஜஸ்ட் மூவ் த நைட் அவே அப்படின்றது தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகும். அதை தான் அவர் அந்த மாதிரி ஆடிருக்க விருப்பப்பட்டிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிஷப்பு அப்படின்னு நினச்சிருப்பார். ப்ளஸ் ஆக்டிவான ரூக் இருக்குது, குயினுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் அவர் இந்த மூவ் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ சிம்பிளாக பிஷப் C4 விளையாடுறாரு. பட் பிஷப் C2 ப்ரில்லியன்ட் மூவ் வந்து மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா பிஷப்பை ரீமனூவரிங் வந்து பண்ணுறாரு. ஸோ ரூக் டு D2 அண்ட் தென் பிஷப் A4. நான் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ட்ரிபிள் அட்டாக் வந்தாச்சு. ஸோ நைட்டு இப்போ மூவ் பண்ணியே ஆகணும். ஆனால் இப்போ திரும்ப அதே ஸ்கொயருக்கு தான் போகிற நிலமை வருது. நைட் டு D4 அண்ட் தென் ரூக் AC5. அண்ட் இங்கே இன்னொரு மூவ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலை. குயின் டு C2 அடிக்கலாமா? அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? குயின் இன்ட்டு B5. இல்லையே ஈக்குவலாக தானே போகும் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம என்னுடைய கேல்குலேஷன் எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூக் இன்ட்டு C2க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிஷப்பை சேவ் பண்ண முடியாது. நீங்கள் பிஷப்பை சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செக்மேட் ஆடுவீங்க. அதான் பிரச்சனை. அப்போ செக்மேட்டை தடுக்கணும் இல்லையா? செக்மேட் தடுக்கனா நைட் டு D3. நைட் டு D3 தென் அந்த பீஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆக மொத்தத்தில் கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன் அகெயின். அதனால தான் குயின் இன்ட்டு C2 விளையாடல. ஸோ ரூக் டு D2, பிஷப் A4, நைட் டு D4 அண்ட் தென் ரூக் AC5. திரும்பவும் இந்த நைட்டுக்கு இந்த பிஷப்க்கு வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுது. நைட் C6 போட்டு ஒரு பிளாக்கேட் க்ரியேட் பண்ணுறாரு. பட் இந்த டைம் வந்து அதை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம்
நைட் பி3. ஏன்னா இங்கே ரெக்கவர் பண்ண முடியாது உங்களால். வெட்டினீங்க அப்படின்னா குயின் C6 உங்களுடைய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனல் பின்னில் மாட்டிக்கும். ஏன்னா இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். லூசிங் பொசிஷன் அகெயின். நைட் பி3, ரூக் இன்ட்டு C4, அப்புறம் குயின் இன்ட்டு C4, அதுக்கப்புறம் பிஷப் B5. பிஷப் B5க்கு அப்புறம் குயின் E4, பிஷப் டு C4 போகிறாரு. நிறைய மூவ்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்லி மூவ்ஸ் தான் இங்கே வந்து ஆடி இருக்கார் ரிச்சர்ட் ராப்போர்ட். பிஷப் C4, ரூக் C2 அண்ட் தென் பான் டு B5, நைட் டு C1. அண்ட் இந்த பொசிஷனில் நைட் டு D2 போயிட்டு பிஷப்பை சேஸ் பண்ணலாமா? முடியாது. ஏன்னா குயின் A7 த்ரெட்னிங் மேட் இன் 1. சப்போஸ் மேட் தானே இருக்குது, நம்ம வந்து பிஷப்பை வெட்டிடலாமா? நைட் இன்ட்டு C4 அடித்தோம்னா மேட் ஆகாது இல்லையா? அப்படி பண்ணும்போது பான் டு B3 திரும்ப த்ரெட்னிங் மேட் இன் 1. நைட் A3 அண்ட் தென் ரூக் டேக் C2. நைட்டால் வெட்ட முடியாது. வெட்டினீங்கன்னா குயின் இன்ட்டு A2. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ அவ்வளவு என்ன சொல்கிறது, ப்ரில்லியண்ட்டான கேம். ஆக்சுவலாக ரொம்ப ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நைட் C1, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேம் வந்து அது ப்ரக்கோடு நடந்தது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட் நமக்கு. பட் வாட் டு டூ. ஸோ ஏன்னா அவருமே நிறையா கேம்ஸ் இந்த மாதிரி ஆடி இருக்கிறாரு. குயின் F4, குயின் A7 அண்ட் தென் இங்கே வந்து வேறு வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்சேஞ்சை கொடுத்து ஆடுறாரு. பி இன்ட்டு C4 அண்ட் தென் குயின் டேக் C4 அண்ட் அகெயின் பான் டு B3. உங்களால் அந்த பானை வெட்ட முடியாது. வெட்டினீங்க அப்படின்னா அவர் வெட்டில் ரூக் D1 ஆடுறாரு. 2 ஆப்ஷன் இருக்குங்க, ரூக் நைட் இன்ட்டு B3ன்னு சொல்லி. பட் குயின் F2 த்ரெட்னிங் செக்மேட், ரூக் F1 அண்ட் தென் அகெயின் ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுக்காக இது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். குயின் C1 எல்லாமே இல்யூஷன் தான். ஏன்னா ரூக் டு C2க்கு அப்புறம் குயின் ஆக்சுவலாக டிஃபெண்ட் பண்ண முடியாது. குயின் E1க்கு அப்புறம் நம்ம பிஷப் இன்ட்டு B2 போஸ்ட் மேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி. அல்லது குயினால் வெட்டுறன்னு வச்சுக்கோங்களேன். தென் ரூக் B8, ரூக் B8க்கு அப்புறம் உங்களுடைய B2 இஸ் கொலாப்சிங். ஸோ ரூக் D1 விளையாடுறாரு இதனால். அதுக்கப்புறம் B டேக்ஸ் A2, குயின் டேக்ஸ் A2 அண்ட் தென் குயின் F2. குயின் F2 ஜஸ்ட் வீக் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண பார்க்குறாரு. அண்ட் மெட்டீரியல் வைஸ் ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸ் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. மெட்டீரியல் வைஸ் ஈக்குவலாக இருக்குது. பட் பொசிஷன் வைஸ் இட்ஸ் லூசிங். ஸோ குயின் B3, ரூக் E3 அண்ட் 37வது மூல இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னானந்தா வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குயின் வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு. என்ன ஓவர்லோடாக, குயினுக்கு அட்டாக் இருக்குது. குயின் வந்து பார்த்திங்கன்னா B2வை பாதுகாப்பு கொடுக்கணும். சரி, ஓகேங்க, இது என்ன பெரிய விஷயம். ஒரே லைனில் நம்ம வந்து குயின் இப்படி வச்சுக்கலாமே டு டிஃபெண்ட் B2 அப்படின்னு சொன்னோம்னா, குயின் C2 இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். இப்போ ரூக் அட்டாக் பண்ணுறோம், சரிங்களா? நாட் ஒன்லி தட், இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஏதாவது ஒரு பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா ரூக் A3 செக் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பின். அப்போ நைட் A2 ஒன்லி மூவ் அண்ட் தென் ரூக் B3, தட்ஸ் இட். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மேட்டை நம்ம வந்து தடுக்கவே முடியாது. குயின் இன்ட்டு B3 இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம ஐ திங்க் இதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வந்து ஈஸி. மேட் இன் 3 இருக்குது. குயின் A3 மூவே இல்லைங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. ஜுக்ஸ்வாங்க. அண்ட் தென் நம்ம பொசிஷன் லாக் பண்ணி விட்டுறலாம். நைட்டு பின்னில் இருக்குது. ரூக்கை மூவ் பண்ணி ஆகணும், வேறு மூவே கிடையாது. வெரி இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன். அண்ட் தென் குயின் டேக்ஸ் B2 செக்மேட். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேம் வந்து இங்கே ஆடிருக்காரு ரிச்சர்ட் ராப்போர்ட். ஸோ கண்டிப்பாக அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்தணும் அவரை. ஸோ கங்க்ராட்ஸ் ரிச்சர்ட் ராப்போர்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேம். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ் 6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம். இதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். அர்ஜுன் வந்து 4 பாயிண்ட்ஸில் லீடிங்லேயும், அதே பாயிண்டில் பஹம், நொதிர்பேக் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டை பிரேக்கில் அர்ஜுன் ப்ராபப்ளி பெட்டராக இருப்பார் நான் நினைக்கிறேன். அடுத்து அவக்கியார் சிந்தாராவ், அடுத்து நொதிர்பேக் அவர் 3.5, அடுத்து நொதிர்பேக்கும் நொதிர்பேக்கும் பிரக்னானந்தாவும் 3 பாயிண்ட், யான் நெப்போம்னாஷி ரிச்சர்ட் ராப்போர்ட் வந்து 2.5, அரவிந்த் சிதம்பரம் 2 அண்ட் ஷம்ஷுதீன் வக்கீதா வந்து 1.5. அரவிந்த் வந்து 2 லாஸஸ் சஃபர் ஆகிருக்கிறாரு. அண்ட் இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா பிரகுமே 2 லாஸஸ் சஃபர் ஆகிருக்காரு. அண்ட் அர்ஜுன் எரிகேசி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் அன்பீட்டன். இப்படியே போனாக்கா இன்னும் ஒரு 2 ரவுண்ட்ஸில் இல்லை 1 ரவுண்டில் யார் டோர்னமெண்ட் வின் பண்ண போகிறாங்கன்றதும் நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். பட் இவங்க 3 பேருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு விளையாடுறாரு, ரிச்சர்ட் ராப்போர்ட்டோட விளையாட போகிறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.